ஹலோ, வெல்கம் டு ஃபாஸ்ட் ட்ராக். சொல்லுங்க சார். கார் வேணும். உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க சார். 9245125251. உங்களோட பிக்கப் லொகேஷன் சார். வல்சரவாக்கம் பிக்கப், செங்கல்பட்டு டிராப். ஓகே சார். என்ன கேப் வேணும்? எத்தனை பேர் டிராவல் பண்ண போறீங்க? 4 பேர். ஓகே சார், உங்களுக்கு கேப் அலாட் ஆயிடுச்சு. ஓடிபி நம்பரும் டிரைவர் நம்பரும் உங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஃபாஸ்ட் ட்ராக் அழைத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். ஹலோ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசணும் சார். எங்கே சார் வந்து பிக்கப் பண்ணோம்? வல்சரவாக்கம் ஆர்கோட் ரோட் சர்ச் பக்கத்தில். ஓகே சார், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சார், ஆஃபீஸில் செங்கல்பட்டுன்னு சொன்னாங்க. ஆல்டா ட்ராப்பா சார்? ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறோம், சீக்கிரம் வந்துடலாம். சரி சரி, ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் சார், ஃபோன் பேசிக்கிறேன். பேசுங்க. ஹலோ, சொல்லுமா, என்ன விஷயம்? ஏங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் வெளில கூட்டி போறோம் சொன்னீங்க. தெரியுமா? இன்னும் வரல. என்ன மறந்துட்டீங்களா? இல்லைம்மா. எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. திடீர்னு ஒரு பிக்கப்பு, செங்கல்பட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துடுறேம்மா. சரி சரிம்மா. வாங்க. சாரி சார், வீட்டில் இருந்து ஃபோனு. இன்னைக்கு என்னோட கல்யாண நாள், அதனால் வீட்டுக்கு சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வைக்கிறோம். சாரி சார், வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. டிரைவர் அண்ணா, சார். கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க, பிஸ் அடிச்சுட்டு போயிடலாம். சார் ஓகே சார். ஹலோ. சொல்லுமா. எங்க இருக்கீங்க? சரிம்மா சீக்கிரம் வாங்க. வந்துடுறேம்மா. நான் இன்னும் 1 ஹவரில் வந்துடுறேம்மா. சரிம்மா. வரும்போது பொண்ணுக்கு கடையில என்ன வாங்கிட்டு வாங்க. அப்படியே கையை வீசிட்டு வந்துட போறீங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சார் போகலாமா சார்? வணக்கம். முக்கிய செய்திகள். நேற்றிரவு சென்னை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் போல் காரில் சென்ற மர்ம நபர்கள் கால் டாக்ஸி டிரைவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு டாக்ஸியை கடத்தி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னடா சரவணா, கால் டாக்ஸி டிரைவருங்களை கொலை பண்ணி போட்டு காரை கடத்திட்டு போயிடுறாங்களாம். டேய், நீ ஜாக்கிரதையா இருப்பா. சரிம்மா. ஏமா, காலங்காத்தால டியூட்டிக்கு போறவனை பயமுறுத்திட்டு இருக்க. எங்கே ஏதோ 1-2 நடந்தா நீ எதுக்கு கவலைப்படுற? ஏங்க, நம்ம பிள்ளையும் கால் டாக்ஸி டிரைவர் தானே. அதாங்க இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படிதான்டா
நான் வேலைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் நிறைய நடக்குதுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தினா இப்போ உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ போய் சாப்பிட்டு கிளம்புப்பா. உங்க அப்பா எப்பவுமே இப்படிதான்ப்பா. நீ போய் tiffin அவரை எடுத்துட்டு தயவு வாம்மா. செஞ்சு நான் சொல்றதை கேட்டுக்கோ. சரிம்மா. உட்காரு, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க உங்களுக்கு காப்பி. வச்சுட்டு போ. சரவணா, ம்? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம் சரிம்மா. சரிப்பா வரேன். பார்த்து போயிட்டு வா. ஹலோ சொல்லுப்பா. அண்ணே, காலையில் டிவி நியூஸ் பார்த்தீங்களா? பார்த்து சரவணா, கால் டாக்ஸி டிரைவரை கொண்டுட்டு காரை கடத்திட்டு போயிருக்கானுங்க. வர வர கால் டாக்ஸி டிரைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. இந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. எதுக்கும் நீயும் உஷாரா சரவணா. நம்ம கால் டாக்ஸி டிரைவர்கிட்டலாம் ஜாக்கிரதையா இருங்க, நானும் சொல்லிடுறேன். சரியா? இதை சொல்லான்னு தானே உங்களுக்கு கால் பண்ணேன். சரிப்பா, பார்த்து போ. சரவணா எங்க இருக்க? பா, நான் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன்ப்பா. பா, நீ பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. அப்பாவுக்கு மனசு கேட்கல, அதான் ஃபோன் பண்ணேன். சரி வச்சிடறேன், பார்த்துக்கப்பா. நான் டாக்டர் நாராயண் பேசுகிறேன். அந்த 2வது வார்டில் இருக்கிற பேஷண்ட் ரவிக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்க. நான் ஷார்ப்பாக ஒரு 10:30க்கு வந்துடுறேன். ஓகே. ஹாய் டேட். பாய். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். ஓகேடாம்மா. பை டேட். see you. ஏய், இந்த பூஸ்டாவது குடிச்சிட்டு போ. எனக்கு வேண்டாம்மா, நீ உன் புருஷனுக்கே கொடுமா. நீ குடிச்சிட்டு போடி, அவருக்கு நான் தரேன். ஐயோ டைம் இல்ல, கோர்ட்ல முக்கியமான கேஸ் இருக்குமா. என்ன கேஸ்டா? அதான்ப்பா மீ டூ கேஸ். ஒரு ஆண்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்ததா கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஆண்டியே பெரிய கேஸ் தான். இந்த ஆம்பளைங்களே பாவம்பா. இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன கையை பிடிச்சி இழுத்தா, ரூம்க்கு கூப்பிட்டான்னு எல்லா ஆம்பளையும் இப்ப கேஸ் கொடுத்தா எந்த ஃபேமிலி நல்லா இருக்க போகுது சொல்லுங்கப்பா. நீ சொல்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தாம்மா. இந்த ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பாவம் பார்க்காதடி. அது ஏதோ மீ டூ கீட்டுன்னு சொன்னியே, போய் பாரு போ. நீ என்ன பார்த்து பேசிட்டு இருக்க? நான் ஒரு குட் டாக்டர். உங்களுக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துக்காதீங்க. நீங்க குட் டாக்டரோ இல்ல பேட் டாக்டரோ உங்க கூட ஒர்க் பண்ற நர்ஸுங்களை கேட்டா தானே தெரியும். அநேகமா நம்ம வீட்லயும் ஒரு மீ டூ கேஸ் வரும்னு நினைக்கிறேன். இவ இப்படிதான் லூஸ் தனமா ஏதாவது பேசிட்டு பா. டைம் ஆகுது, நீ போமா. அப்பா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க மேல கேஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே தானே? அதுக்கு தானே லாயருக்கு படிக்க வச்சிருக்கேன். டேய் நீ போடி. சரிப்பா, பாய். பாய்மா. எங்க வாங்க டிஃபன் சாப்பிடலாம். நீ போ, வர. மாப்பிள்ள, இப்படி கால் டாக்ஸி டிரைவர்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே அதிசயம்டா. சாம்பார் கொஞ்சம் ஊற்றுங்க. என்ன ஆளுக்கு 2 இட்லி போதுமா? நல்லா சாப்பிடுங்கப்பா. தோசை சொல்லவா? சரி, ஆளுக்கு 2 தோசை ஊற்றுங்க. எனக்கு ஒரு ஆம்லேட். சரி. ஏய், வயிற்றுக்கு வஞ்சனை வைக்காதீங்கடா. எது வேணாலும் கூச்சப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன, எனக்கு சேர்த்து காசு கொடுத்துரு. ருக்கு, ஆ, உன் கையால் சாப்பிட்றதே ஒரு கிக்கு. விட்ட போட்டு வைப்போம். ஆமாம், இன்னைக்கு என்ன இட்லி கொதன்னு இருக்குது? சரியா மாவு பேசலையோ? ஆமா, அது அப்படித்தான். சாப்பிட்டு போவியா? விட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, உங்களோட வெள்ளை வெள்ளையர் சட்டை போட்டு கண்ணங்கரேன்னு ஒரு ஆப்பிரிக்கா கருங்க ஒன்று தெரியுமே, எங்க அது வரல? யாரை கேட்குறீங்க? இங்கே கருப்பு சிங்கத்தியா? ஆமா, அந்த அசிங்கத்தை தான். யாரை பார்த்து அசிங்கம்? எங்க சிங்கம் 6 பேக் சிங்கம். அவர் அடிக்கிறதுல கில்லி, பாயறதுல பள்ளி, கடிக்கிறதெல்லாம் சில்லி. கேட்டுக்கடி என் கள்ளி. அவரு கருப்பு இல்ல, பிஸ்தா பருப்பு. மொத்தத்துல எங்க அண்ணன் காதல் மண்ண.